இப்ப சந்தியா அம்மா இங்க வீட்ல ஆளையே காணோம். இப்பெல்லாம் இந்த கொம்மி சாயங்காலம் வீட்ல இருக்கவே மாட்டேங்க. அப்படி எங்க தான் போறா? அம்மையா வா வா சொல்றேன், வந்து உட்காரு நீ. இப்ப உட்கார்றதுலாம் இருக்கட்டும், இந்த கொம்மி எங்கன்னு சொல்லு. நானே காலேஜ்ல இருந்து வந்ததும் அம்மையை காணோம்னு போன் அடிச்சேன். அவ அங்க பெரிய பொண்ணத்த வீட்ல தான் இருக்கேன்னா. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சு. பெரிய பொண்ணத்த வீடு புதுசுன்னாதான் ஒரே ஆள் இப்ப கதை பேச அங்க போயிருதோ. அதெல்லாம் இருக்கட்டும், கைகால் மூஞ்சி கழுவிட்டல்ல, போ போய் காப்பி ஈப்பி குடிக்கணுன்னா குடி, சாப்பிடணுன்னா போய் சாப்பிடு. இப்போ நான் டெஸ்ட் வைப்பேன், அதனால சீக்கிரம் ரெடியாயிரு சொல்லிட்டேன். பூமாரி சதீஷ்லாம் வந்தப்புறம் தானே டெஸ்ட் வைப்பா? ஆமாம். எங்க உங்கள் தங்கச்சி இன்னைக்கு ஃபோன் பண்ணுனா பார்த்துக்கிடுங்க. அப்படியா, என்னவா? அது ஒன்றும் இல்லைங்க, அவன் மோளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் வருதான், அதனால அவ்வளோ வாங்குன்னு சொல்லி சொன்னான். அப்படியா? ஏன் மருமகளுக்கு பிறந்த நாளா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வருவா, எல்லாம் பேசுவா சொல்லுவா, இதை சொல்லலையே. இதெல்லாமா சொல்லுவா, நீங்க தான் ஞாபகம் வச்சுட்டு அவளுக்கு ஏதாவது பரிசு கிரிசு கொடுக்கணும். அப்படியா? அப்ப என்ன பரிசு கொடுக்க அவளுக்கு? இப்ப நம்ம பிறந்த நாளைக்கு போனோம்னா ஏதோ மோதிரம் எடுத்து போடணுமாடே. எங்க நீங்களும் கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கீல. நம்ம என்ன இப்போ என்ன பிறந்த நாளாக கொண்டாடியா மோதிரம் எடுத்து போட, செயின் எடுத்து போட? இது சும்மா பிள்ளைகள் வளர்ந்து அதுகளுக்கார ஆசைக்கு கேட்க வெட்டிட்டு அடக்கம். வேணா போயிட்டு ஒரு சேலைகளை எதை எடுத்து கொடுத்துட்டு வருவோம். அப்படியா? அப்போ ஒரு சேலை எடுத்து கொடுத்தா போதுமோ? அப்ப வாரியா போய் எடுத்துட்டு வருவோம். ஜவுளி கடைக்கு போய் எடுத்துட்டு வந்தா தானே நாளைக்கு போக முடியும் பிறந்த நாளுக்கு. ஆமாங்க, நாளைக்கு காலையிலே போயிட வேண்டியதுதான். சரணுக்கும் காலேஜ் எப்படியும் லீவாக தான் இருக்கும். அதனால நாளைக்கு ஒரு செட்டு துணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு பிறந்த நாள் எப்படியோ ராத்திரி தான் கொண்டாடுவாங்க. அதுக்கு பிரியாணி சமைக்கணும்னா கொஞ்சம் அன்னைக்கு ஒத்தாசையாக இருக்கலாமா? இருந்துட்டு ராத்திரி கேட்க வெட்டிட்டு அங்கேயே தங்கிட்டு காலையிலே கிளம்பி வர வேண்டியது தான். வந்து ஆளாளுக்கு வேலைக்கு கிளம்பி ஓடுங்க. அவன் காலேஜ் கிளம்பி ஓடுவான், நீங்கள் வேலைக்கு போனா போங்க. எங்கள் பெரிய அக்கா இருக்கல்ல, அவளையும் கூப்பிட்டுருக்காவ போல இருக்கு. எங்கள் பெரியம்மா போல அவளும் வாரேன்னா. அப்படியா? பரவாயில்லையே. எங்க தங்கச்சி அவியலெல்லாம் கூப்பிட்டு. ஆமாம், எங்கள் அக்கா தான் சொன்னா நானும் வருவேன் பத்துக்கன்னு. நம்ம பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த சேலையை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்துக்கிடுங்க. நல்ல கலர் பற்றியெல்லாம் அவளுக்கு அந்த சேலை நல்லா எடுப்பாக இருந்து. கடையிலையுமே ஒரு பிள்ளைய வச்சு பார்த்தேன் பாருங்க, அந்த பிள்ளைக்கும் நல்ல அம்சமாக இருந்தது அந்த சேலை. அது மாதிரி ஒரு நல்ல சேலையை இன்னொன்று எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க அவளுக்கு. யான் மருமகளுக்கு இல்லாத சேலையா? சேலை கடையே கொண்டு இறக்கிடலாம் விடு. ஆமாம், சேலை கடையே இறக்குவியாரு. ஒரு சேலை எடுத்து தங்க போதும், வேணா எனக்கு சேலை கடையை இறக்குங்க. அட்டே அப்பா, அதுக்குள்ள மாமியா மருமவ பிரிவினையா? சும்மா இருங்க, நீங்கள் வேற. மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் நின்றாளே கண்ணால் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. இந்த நம்ம மோகனே வந்துட்டான். என்னையா பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்ல இப்பதான் காலேஜ்ல இருந்து வாரியாக்கோ? ஆமாப்பா, நாளைக்கு சண்டே இல்ல, அதான் பசங்களை பார்த்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேசிட்டு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்க பாரு சரண், நாளைக்கெல்லாம் நீ கிரிக்கெட் விளையாட போகக்கூடாது. அம்மா அங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன், ஆனா கிரிக்கெட் மட்டும் விளையாட போக கூடாதுன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. எனக்கு கோவம் வரும் பார்த்துக்கிடுங்க. இல்ல நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி இருக்குதுல. அம்மா, எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, முக்காத விஷயமா இருந்தாலும் சரி, நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன். நீங்க போயிட்டு வந்துருங்க எங்க இருந்தாலும். இல்ல சரண், வர வர நீ ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க. வளர வளர சொல் பேச்சு கேட்காம போயிட்டு இருக்க பத்துக்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏம்மா என்னம்மா நீங்க உடனே இப்படி சொல்லிடுறீங்க? என்னம்மா நான் சொல் பேச்சு கேட்காம நடந்துட்டு இருக்கேன்? எனக்கு கிரிக்கெட் விளையாட எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. சண்டே ஒரு நாள் தானமா போறேன். மற்ற நாளெல்லாம் காலேஜுக்கு போயிடுறியா? அந்த லீவ் இருக்க ஒரு நாளும் வான்னா வர சொல்லி இடத்துக்கு வர மாட்டேங்கியே. வேற உன்னைய என்ன சொல்றது? அம்மா இப்ப எங்க போனங்கிய? ஐயா, உன் அத்தை முக சரண்யா இருக்கல்ல, அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாளையா. அவளுக்கு ஒரு சேலை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு அவள் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பி வருவோம் காலையிலே. ஏம்மா அங்க பாருங்க, இங்க வேற எங்க கூப்பிட்டாலும் வருவேன், ஆனா அங்க மட்டும் கூப்பிட்டா நான் வரையே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க தேவையில்லாம உங்க மனசுல கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அவளை பிடிக்கல, நான் அவளை கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் அவளை நீ மனசுல வச்சுக்கிட்டே என்னைய பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. அதனாலே நாங்க வர மாட்டேங்கிறேன். சின்ன வயசுல இருந்து நீங்க அப்படி சொல்லி எனக்கு அவளை பிடிக்காம ஆயிடுச்சு. நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா கூட நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம். இல்ல இப்ப நீ அங்க வந்த உடனே உன்னை பிடிச்சி அவளுக்கு கட்டியா வைக்க போறோம். வான்னா வராண்டேங்க. அவளுக்கு பிறந்த நாள் தானே, நீங்க சேலை எடுத்து கொடுப்பீங்களோ இல்லைன்னா என்னத்தை எடுத்து கொடுப்பீங்களோ எடுத்து கொடுங்க. ஆனா அதுக்கு என்னை கூப்பிடாதீங்க தயவு செய்து. நான் வரமாட்டேன். நாளைக்கு நான் கிரிக்கெட் விளையாட போனா, அதனால கண்டிப்பா வரமாட்டேன். இப்பயே சொல்லிட்டேன். என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான், நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னத்த சொல்ல? இவன் என்னன்னா நாளைக்கு வராண்டேங்க அங்க. நான் இன்னைக்கு இனிமேதான் இந்த பிள்ளை வீட்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் இதுக்கே வரமாட்டேங்கன்னா வேற அதுக்கு கூப்பிட்டா வரவா செய்வான். யாருக்குங்க தேங்க்ஸ் சொல்ல போறியே? அதான மணி, கோயில்ல உன் செயினை காப்பாத்திட்டு வந்துச்சு அந்த பிள்ளை. என்னது கோயில்ல பத்த பிள்ளையா? ஒருவேளை அப்பா சந்தியாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காவளோ? ஓ அந்த பிள்ளையா? ஆமா, அதுக்கும் ஒரு நாள் பெய்ய நன்றி சொல்லிட்டு வரணும்னு நினைச்சா நமக்கு எங்க போவ நேரம் இருக்குது. போவே முடிய மாட்டேங்குது. ஆமா, நானும் ரொம்ப ஆயிப்போச்சு பத்தியா. நம்ம பார்த்து நேரில் ஒரு வார்த்தை பார்த்து பேசிட்டு வரலான்னு பார்த்தோன்னா நாளும் கடந்து போயிட்டே இருக்கு. இந்த பையன்கிட்ட தான் அந்த பிள்ளை நம்பர் இருக்கும். ஊர் எது வீடு எதுன்னு கேட்டா இவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கே வராண்டேங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டா வரவா செய்வான்?
ஐயோ அப்பா நான் வருவேன்ப்பா. என்னை பத்தி விஷயம் தெரியாம அப்பா புலம்பிட்டு இருக்காரு. ஐயோ இப்ப நான் எப்படி சமாளிப்பேன், என்னடி சமாளிப்பேன்? இப்ப ஏதாவது கொண்டு போய் நம்ம சமாளிக்கணுமே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? சரி விடுங்க, நம்ம அந்த பிள்ளைய போய் பார்த்து பேசிட்டு வரலான்னா நடக்க மாட்டேங்குது. எனவே மனசுலயே அந்த பிள்ளைக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிட வேண்டியதுதான். வேற நம்ம என்ன பண்ண முடியும்? சரியப்பா. என்னையா? இல்ல இப்ப எங்கேயோ போகணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாய்யா, அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். அது இல்லம்மா, அப்பா யாருக்கோ நன்றி சொல்ல போகணும்னு சொன்னாவுல. ஆமையா, அதான் அம்மா செயினை காப்பாத்தி தந்துச்சு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய பார்த்து நேரில் நன்றி சொல்ல ஒரு நாள் போலான்னு உங்ககிட்ட கூட சொன்னேனே. ஆமாப்பா அன்னைக்கு சொன்னியா, அதுக்கப்புறமா அதை பத்தி பேச்சே எடுக்கல. நானும் கேட்டு பார்த்து நீங்க வேற ஒரு பதிலும் சொல்லல. அந்தால நானும் வேற விட்டுட்டேன். ஆமா, எனக்கும் வேலை அதிகமா போச்சு, அதான் வர முடியல. அதான் அந்த லீவ்ல எப்படின்னா போயிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு உங்க அம்மா அங்க அத்தை வீட்டுக்கு போனாங்க. நாளைக்கு இனிமே போக முடியாது. அதான் இனிமே போயிட்டு வந்துடலாம், கற்கள்லனாலும் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு வந்துடலாம்னு பார்த்தேன்னா நீ வர மாட்டிய. அதான் உனக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை அட்ரஸ் எல்லாம். அதான் நான் உங்க அம்மிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். நன்றி சொல்ல தானே நான் கூப்பிட்டு போறேன்ப்பா, வாங்க. அம்மா நீ வாரியா? என்னல இது? இப்பதான் உங்க அத்தை வீட்டுக்கு போன வானதுக்கு வராண்டேன்னா இங்க கூப்பிட்டா வாரேங்க. அம்மா இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க செயினை திருட்டேன்றது காப்பாத்தி உங்களையும் நல்லபடியா காப்பாத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கு எப்படியும் நானும் வரணும்ல. எனக்கு தான் அட்ரஸும் தெரியும். நீங்க போனோம்னா வேற ஒத்தையிலையும் போக முடியாது. வேணா நீங்க ஒத்தையில போயிட்டு வரதா இருந்தா அட்ரஸ் தரேன், போயிட்டு வாங்க. ஐயே, வேற நாங்க தியாடி இளைஞனா ராத்திரி வரைக்கும் அங்கதான் கிடக்கணும். நீ இன்னும் உனக்கு வீடு அட்ரஸ் எல்லாம் தெரியும். கரெக்டா கூட்டு போய் கொண்டு விட்டுருவா. பார்த்து பேசிட்டு வந்துடலாம். தாய் தவப்பட்ட ஏட்ட பேசிட்டு பிள்ளைய நல்லபடியா வளர்த்துருக்கியா, பாத்துக்கிடுங்க பத்திரம்ட்டு பார்த்து பேசிட்டு நன்றி சொல்லிட்டு வர வேண்டியதுதான். சரிப்பா நான் கூட்டு போறேன், வாங்க. ஐயா, நாளைக்கு இதே மாதிரி அங்க அத்தை வீட்டுக்கும் வந்தா நல்லா இருக்கும். நீ வரலன்னா வேற அத்தையும் வருத்தப்படுவா. அந்த பிள்ளையும் உன்னைய தியாடும். ஒரு எட்டு வந்துட்டு போயா. இந்த அம்மா சரியான ஆளு தான். எந்த நேரத்துல நேக்க கேட்கணுமோ அந்த நேரத்துல கேட்டு நம்ம வாயில எடுத்து கொடுங்க பாக்குது. ரமணியம்மா லேசுப்பட்ட ரமணியம் இல்ல. இப்ப அங்க வரலன்னு சொன்னா இங்க மட்டும் வரான்னு நம்ம மேல ஒரு சந்தேகப்படுவாவ. சரி வாரேன்னு சொல்லிடுவோம். சரிம்மா, நாளைக்கு தானே போவோம். ராத்திரி தானே கேக் விட்டவ, எப்படியும் 6 மணிக்கு மேல. காலையில கிரிக்கெட் விளையாட போயிட்டு மதியத்துக்கு மேல போவோம். ஐயா இல்ல, காலையிலே போகணும். அங்க நிறைய பேர் வருவாங்களாம், எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்ன அத்தை. அதனால நான் சீக்கிரம் போனாதான் எங்க உதவியா இருக்கும். அதனால நீயும் காலையிலே சீக்கிரம் வந்துரு. அம்மா அங்க பாருங்க, நீங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனால தான் நான் வரேன். கேக் வெட்டுற சமயத்துக்கு நாங்க வந்துருவேன். விளையாடிட்டு பசங்களோட விளையாடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு கரெக்டா நான் பைக் எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க முன்னாடி வேணா போங்க. இல்ல என்னல இப்படி இருக்க நீ? ஊரு பேச்சுன்னு சொல்லி பேச்சு கேட்க மாட்டியோ நீ? தாய் தவப்பே வரும்போது அப்படியே சேர்ந்தாப்புல வர்றதுதானே பிள்ளைக்கு அழகு. சரி ரமணி விடு, அவன் தான் வாரின்னு சொல்லிட்டான்ல, அதுவே பெரிய விஷயம். விடு, அவன் வரும்போது வரட்டும். கிரிக்கெட் விளையாடிட்டு வருவான் மதியத்துக்கு மேல. விடு. என்னமோ போங்க. நீங்க முதல்ல அந்த காப்பியை குடிங்க. எவ்வளவு நேரம் இப்படி கையில வச்சுக்கிட்டே இருப்பியா? அது ஆறி கண்ணி தண்ணி மாதிரி ஆகி போயிருக்கும். 2 மடக்கு வாயில ஊத்திட்டு போட்டுட்டு வாங்க. ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம். வரும்போது சேலை எடுத்துட்டு வந்துடலாம் பிள்ளைக்கு. சரி ரமணி. எப்பா நான் கார்ல இருக்கேன், வந்துருங்க. கார்ல ஏசியை போட்டு வைக்கி, நான் வாரேன். சரிப்பா. சந்தியாவை பக்கம் சந்தியா வீட்டுக்கு போறோம். ஜாலி ரெடியா இரு சந்தியா, நான் வந்துகிட்டே இருக்கேன். சந்தியா, நான் வந்துட்டேன். வந்துட்டியா பூமாரி? வா வா, உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அம்மா நீ வந்துட்ட. சதீஷ் எங்க? சதீஷ் வரலையா? அந்த எருமை மாடு நானா வர மாட்டேன், நீ வேணும்னா போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கயோ. ஏன் நீ உங்க அம்மிட்ட சொல்லலையா? உங்க அம்மனை அடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வைப்ப அவள. அவிய பெரிய பொண்ணத்த வீட்ல இருக்கவ போல இருக்கு. எங்க ஆச்சி தான் வீட்ல இருந்தாவ. அப்பனா உங்க ஆச்சிட்ட சொல்ல வேண்டியதானவ? அவிய அடிச்சு வரட்டுவாவல்ல. எங்க ஆச்சி கிட்ட சொல்றது ஒண்ணுதான், செவுத்து கிட்ட சொல்றது ஒண்ணுதான். அது அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண கிளவி. இல்லை சந்தோஷ், கொஞ்சம் நில்ல. என்ன சதீஷ் சத்த மாதிரி இருக்கு? ஆமா அவனே தான். அவன் தான் நாங்க போறான். சந்தோஷம்னு. இல்லை சதீஷ், எவ்வளவு தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு காது கேக்குதான்னு பாரு. இல்லை செவிட்டு பயல, உனக்கு காது கேக்குதால? யாரு மாதிரி சோனியா? இல்லை எருமை சதீஷ், என்னெல்லாம் சொடப்பட்டி உனக்கு இப்ப என்ன வேணும்? இல்லை இன்னைக்கு சந்தியா டெஸ்ட் வைப்பா, வந்துருன்னு சொல்லி சொன்னேன்ல. வாழ கொஞ்சமாவது படினா அப்பதான் எக்ஸாம்ல ஏதாவது எழுத முடியும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடு. இல்லை சதீஷ், சொல்லு சந்தியா, என்ன நிறைய क्वेश्चन எடுத்து வச்சிருக்கியோ? டீச்சர் ஆயிட்டியோ? யாழ டீச்சர் ஆனாதான் டெஸ்ட் வைக்கணுமோ? இல்லைன்னா டெஸ்ட் வைக்கப்படாதோ? இங்க பாரு சந்தியா, நான் ஒண்ணு எல்கேஜி யூகேஜி பசங்க கிடையாது. நீ மிரட்டி டியூஷன் டீச்சர் மாதிரி உட்கார வச்சு என்னைய படிக்க வைக்க. நான் 12th படிக்கேன். அதனால என்னையெல்லாம் மிரட்டுற வேலை வச்சுக்கிடாத. நீ இந்த பூ மாதிரி சோனியை வச்சு வித்த காட்டு. நானா வரமாட்டேன். அப்படியே ஐயரு. இப்போ நான் சரசு சித்திக்கு ஃபோன் பண்ணியே அவியே சொல்லட்டும். என் மவனை படிக்க வைக்காத மிரட்டாதன்னு சொன்னவனா நான் விட்டுருக்கேன். ஐயோ, இவ ஃபோன் பண்ணி சொன்னா அம்மா நம்மள கொன்னு விடுவாள. வழக்கமா தெரிஞ்சு சாத்துன்னு சாத்தி விடுவா. இந்த அளவுல சதீஷ் உனக்கு ரொம்ப தைரியம் தான். ரிங் போது. இப்ப சந்தியா, என்ன இப்ப நான் வந்து டெஸ்ட் எழுதுன அவ்வளவுதானே? இந்த வாரே முத போனை கட் பண்ணி எங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி இனி தொலைஞ்சிராத. இப்பதான் ஒருத்தன் பெரிய மாவீரங்கனங்க பேசுனா, இப்போ என்ன பூனை மாதிரி பம்மியா? பூனை பதுங்கிறது பாயிரதுக்கு. மூடிக்கிட்டு வாசல் வழியா வா. வந்து பரிச்சை எழுது.
பூனை பதுங்குதாம்ல பதுங்க ஆளு மண்டையும் பேரு. இப்ப இப்படி டெஸ்ட் எழுதுனா அவ்வளோ சென்டம் தானே. சோனிலாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவா தானே. ஏல பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாம நீ எல்லாம் இப்படி இருக்கா? சே ரொம்ப மோசம் பார்த்த பையன். எல்லாம் ஒன்னால வாரது விஷம். சரி எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு பின்பக்கமா வாங்க, அங்க உட்கார்ந்து டெஸ்ட் எழுதலாம். வீட்டுக்கு பின்னாடியா? அங்க உட்கார்ந்து எழுதணும்? ஆமா, இங்க இருந்தா பார்த்து பார்த்து எழுதலான்னு பார்த்தியோ? அங்கதான் நல்லா தனியா உட்கார்ந்து எழுத வைக்கலாம். அதுக்கு தான். ஆமா பின்னாடி நல்லா தான் இருக்கும். நல்லா ஜிலி ஜிலின்னு காத்தடிக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். வாங்க பின்னாடி உட்கார்ந்து எழுதுவோம். ஆமா, சின்ன பொண்ணு இன்னும் காணோம். சின்ன பொண்ணுக்கும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருப்பல்ல? ஆமா, அவ எனக்கு ஃபோன் பண்ணா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லி சொன்னா. அந்த நெடுமாடு வேற வருதா? வழங்கிரும்.